இறைவாக்கு உண்மையானது. அதாவது அன்பானவர்களே, காட்ஸ் வேர்ட் ட்ரூத். ஆகினாலே இறைவன் அவருடைய நாவினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் உண்மையானது. அதில் ஒன்றும் தவறில்லை. மனிதர்களாக நாம் பேசும்போது சில வார்த்தைகள் குறைவுள்ளவர்களாய் பேசுவோம். நிறைவான வார்த்தைகளை பேசுவதற்கு நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் இன்னும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்ட அந்த நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இறைவனுடைய தேவனுடைய நம்மை உண்டாக்கின அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தங்கள் விருப்பத்தின்படி ஒன்றை செய்து கொண்டார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி அவருடைய அபிலாஷின்படியே வாழ்ந்தார்கள். ஆகையினாலே இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிலையிலேயும் அப்படி வாழ்கின்றோம். நாம் நிறைய நேரங்களில் வீடு, தோட்டம், நமக்குள்ள பேங்க் பேலன்ஸு, வாகனங்கள், படிப்பு, பதவி, இவைகள்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த புத்தியினாலும் அறிவினாலும் உழைப்பினாலும் நாம் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது என்னவென்றால், மனதிலே எப்போதும் அவருடைய சிந்தையிலே வாழ்வது. என்ன நடந்தாலும் சரியே, என்ன ப்ராப்ளங்கள் வந்தாலும் நம்மை நோக்கி வந்தாலும் சரியே, நாம் என்ன நினைக்கின்றோம்? அவருடைய சிந்தையோடு வாழ்வதே தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று இன்றைக்கு அநேகரிடத்தில் கேட்போம் என்றால் அதற்கான மறுபடி பதில் என்னவென்றால், இதோ எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் பேசிக்கொள்கிறோம். அது எல்லாமே ஆசீர்வாதம் அல்ல. அது நாம் பிறந்து வளர்ந்து நம்முடைய உழைப்பு, தேவன் தந்த அறிவினாலே, புத்தியினாலே, ஞானத்தினாலே நாம் படித்து பட்டங்களை பெற்றுக்கொண்டோம். அதனாலே பதவிகளையும் பெற்றுக்கொண்டுக்கிறோம். அதனாலே நமக்கு இவைகளெல்லாம் வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டை கட்டிக்கொள்கிறோம். இவைகள் வேண்டும் என்பதற்காக ஒரு வாகனத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஆத்மாவிலே, சிந்தையிலே எப்போதும் அவரையே சிந்தித்து கொண்டிருப்பது. எது நடந்தாலும் அவரையே நாம் சிந்தித்து கொண்டிருப்பது. நாம் நிறைய நேரங்களில் அந்த சிந்தனைக்கு வெளியிலே வரும்போது தான் நாம் என்ன நினைக்கின்றோம்? இறைவா, பிதாவே, தெய்வமே, என்னை காக்க வேண்டும் என்று பேசுகிறோம். நாம் சிந்தனைக்கு வெளியிலே வரும்போது ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். அதாவது இறைவனுடைய சிந்தனையிலிருந்து வெளியிலே வரும்போது ஒரு விஷயத்தை நாம் நினைக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே நான் அதைத்தான் விரும்புகின்றேன். நான் ஒன்றும் செய்யவில்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அவரே செய்கின்றார். எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் தேவையான ஞானத்தை அவர் தருகின்றார். ஆனால் நாம் அவருடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மாத்திரமே நினைக்கிறோமே ஒழிய அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே இல்லை. அதை விட்டு விடுகின்றோம். நிறைய நேரங்களில் ஜனங்களுக்கு போதிக்கின்றவர்கள், தேவன் இந்த நாளிலே உங்களை பெரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். உடனே இவர்கள் மனம் கொழுந்து போகிறது. நம்ம ஐயா நமக்காக இறைவனிடத்திலே, பிதாவிடத்திலே, தேவனிடத்திலே, எல்லாம் உண்டாக்கினவரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்கி தரப்போகிறார். ஒன்றை மட்டும் சிந்தித்து பாருங்கள். நிறைய நேரங்களில் நாம் அதை சிந்திப்பதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது அவர் மூலமாக கிடைக்கின்ற பொருள்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவையில்லை. உங்களுக்கு இறைவன் என்ன செய்ய போகிறார்? அமெரிக்காவில் வேலை கொடுக்க போகிறார். அவர் என்னன்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு உடனே ஒரு நல்ல வரன் கிடைக்க போகிறான். உங்களுக்கு ஒரு வீட்டை தரப்போகிறார்.
உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்கிறார். பவுல் அடியார் சொல்லும்போது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நீ அதிக நாட்கள் ஜீவனோடு வாழ வேண்டும் என்றால், ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு மறந்தாலும் அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் அதை விட்டு விடுகின்றோம். நாம் என்ன நினைக்கிறோம், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நிச்சயமாக முடியாது. சரி, உங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நினைத்து பாருங்கள். கொஞ்சம் எத்தனை மீட்டர் நரம்பு இருக்கிறது, எத்தனை கேலன் இரத்த ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு வெயிட்டுள்ள சதைப்பிடிப்பு உள்ளது, எத்தனை ஸ்ட்ரென்த் உள்ள எலும்புகள் உள்ளது, இவைகளெல்லாம் நாம் உண்டாக்க முடியுமா? நம்மால் அது முடியாது. இது எல்லாவற்றையும் செய்கின்றவர் அவர். நம்மை உண்டாக்கினவர் இவை எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்று இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிதாவே, என்னை உண்டாக்கின இறைவனே, நான் உம்முடைய கற்பனைகளின்படி வாழ எனக்கு புத்தி தாரும், எனக்கு அதை கேட்ட ஞானத்தை தாரும் என்று வேண்டும் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்வதனாலே நாம் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஒருவர் சொல்கின்றார், அவரிடத்தில் அநேகர் சென்று தங்களுக்கு தேவையான ஆசையத்தை கேட்கின்றார்கள், நன்மையை கேட்கின்றார்கள். அவரோ அவர்களுக்கு நன்மையை சொல்லி தருகின்றார். அந்த நன்மையை அவர்கள் இறைவன் மூலமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த பிரதிநிதி பசிக்கிறது, ஒரு வீட்டிலே போய் நிற்கிறார். எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்நேரத்துக்கு வந்து சாப்பாடு கேட்டால் நான் எங்கேருந்து கொடுக்கறது? சாப்பாடெலாம் கொடுக்க. ஆனால் அவரிடத்தில் இறைவன் மூலமாக எனக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டும் அவரிடத்தில் செல்கிறோம். ஆனால் அவர் ஆகாரம் கேட்கும்போது அதை கொடுக்க மறுக்கிறார்கள். இன்னொரு இடத்துல கேட்கும்போது அவர்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள். இவருக்கு வேறு வேலை இல்லை, நேரமானா வந்துடுறாரு சாப்பாடு கேட்டு, இவருக்கு என்ன ஆக்கி வச்சிருக்க முடியுமானாமா அப்படின்னு அவங்க ரொம்ப கேவலமாக பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. சரி, இன்னொரு இடத்துல கேட்போமேன்னு போகிறார். போகும்போது இவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே கதவை அடைத்து விடுகிறார்கள். இன்னொரு இடத்துல போகும்போது, அப்படிங்களா, சரிங்க, நீங்கள் கொஞ்சம் போய் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன்பாங்க. அவர் வெயிட் பண்ணுறாரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு? காலை உணவுக்காக மதியானம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. இல்லை, ஆகாரம் இல்லையே. ஆகாரம் அனுப்புகிறேன் என்று சொன்னவர் அவர் மட்டும் ஆகாரம் உண்டார். ஆனால் தனக்காக ஒரு பிரதிநிதி இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்கின்றாரே இலவசமாக, அவருக்கு கொஞ்சம் கஞ்சியாகலும் கொடுக்கலாம், லிக்விட் வாட்டர். சரி, வெள்ளம் சேர்த்த கஞ்சியங்களும் கொடுக்கலாமே. என்ன சோதித்தாலும் அவருக்கு அது கிட்டுறதில்லை, அவர் கிடைக்கிறதில்ல. இப்போ அவருடைய சீடர்கள் வர்றாங்க. ஐயா, நீங்கள் நிறைய நன்மையான காரியங்களை சொன்னீங்க, செஞ்சீங்க, அவங்க எல்லாம் அதை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் உங்களுக்கு பசிக்கும்போது அவர் இடத்துல போய் ஆகாரம் கேட்டீங்க, கொடுக்குறேன்னு சொன்னவர் கொடுக்கல. இன்னொருத்தர் ஏளனமாக பேசிட்டு போயிட்டாங்க. இன்னொரு நபர் இப்படி சொல்லிகிட்டே போனாங்க. இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அமைதியாயிட்டார். நிறைய நேரங்களில் அதுதான் நடக்குது. ஐயா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. இதுக்கு என்ன, இது தவறல்ல, இது அவர்களுடைய தவறல்ல. அவர்கள் கொடுக்க வேண்டிய பொருளோ உணவோ பணமோ அது அவர்களுடைய கையில் இருக்கிறது. அது எனக்கு சொந்தமானது அல்ல. நானும் அப்படி தான் எடுத்துக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் 14 வயசுலேருந்து 55 வருஷம் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் அது மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியாது எனக்கு. அவங்க கற்றுக் கொடுத்தார். எப்போது? தற்சமயம் தான் அதை ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு.
ஆனால் என்னுடைய லைஃப்பில் ஏறத்தாழ 55 ஆண்டுகளாக அதை நான் கடைப்பிடிக்கிறேன். 50 வருடங்களுக்கு முன்பாகவே நான் அதை ஃபாலோ செய்தேன். இப்போதும் அப்படியே செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்படின்னா, பணமோ பொருளோ உடைமையோ அவரிடத்தில் எது இருக்கிறதோ அது எல்லாமே அவர்களுக்கு சொந்தமானது. சரி, ஒருவர் விரும்பி என்னிடத்துல நீங்கள் இந்த கொஞ்சம் பணம் தரங்க, நீங்கள் இதை உங்களுக்கு பயன்படுத்திக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் எனக்கு சொந்தமானது அது. அப்போ அது வரை யாருடையது? அது அவருடையது. அதில் போய் யாருமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தட்டி பறிக்க வேண்டியதில்லை. மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பாக்கெட் அடிக்கிற வேலை வேண்டாம். ஊழியம் என்கிற போர்வையிலே மனிதர்களை தன் வசப்படுத்துவது அல்ல ஊழியம். ஒருவேளை அவரிடத்தில் பணங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட கனம் பொருந்தியவர்கள் அவரோடு சென்று தங்களுடைய பணத்தாலே ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த பணம் இயேசுவுக்கு சொந்தம், அதனாலே அதை செஞ்சிட்டாங்க. பவுலடியார் காலத்தில் கூட கனம் பொருந்தியவர்கள் அவரோடு சென்று அவரிடத்திலே தங்களுடைய பணத்தாலே ஊழியம் செய்தார்கள். விடுங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போகலாமே. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எலிசா போய் பார்ப்போம். நம்ம வேறு யாரையும் நிறைய பேர்த்து பார்க்க முடியாது. நிறைய பேர்த்து பார்க்குறதுக்கு வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது முழுவதும் நான் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக் கொடுக்கவும் முடியாது. எலியாவுக்கு இப்போது என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. அங்கே ஒரு அம்மா வர்றாங்க, விதவை, 2 குச்சி பொறிக்கிட்டு இருக்காங்க காட்டில். பார்க்குறாரு, என்னம்மா செய்கிறேன்? கொஞ்சம் மாவு இருக்குதுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை தடவி அந்த கொஞ்சம் மாவை தட்டி ஒரு 2 அப்பம் தயார் பண்ணி நானும் என் மகனை சாப்பிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் செத்துருவோம். அப்புறம் ஆகாரம் இல்லை எங்களுக்கு. இதுக்கு மூல காரணம் யார்? எலியா தான். தேவன் என்ன செஞ்சுருக்காரு? நீ சொல்லு அப்படிங்கிறார். சொல்லிட்டாங்க. 3 வருஷம் மழை இல்லை, எங்கேயுமே விளைச்சல் இல்லை. நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் வானத்தை அடைத்து விட்டால் ஒன்றும் நாம் செய்ய முடியாது. நம்முடைய தேவைகளை தேவன் அடைத்து விட்டால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர் என்னங்கிறாரு, இப்போ அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணம் யாருக்கு சொந்தம்? அந்த அம்மாவுக்கு தான் சொந்தம், எலியாவுக்கு சொந்தம் அல்ல. இப்போ எலியாவுக்கு சொந்தமாக வேண்டிய ஒரு பொருள் அங்கே இருக்கிறது. என்னது? அவர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு சின்ன அப்பம் ரெடி பண்ணிட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. முதல்ல போய் என்ன செய்கிற, இருக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஒரு துணியில் தொட்டு அந்த கல்லில் தடவிட்டு ஒரு கொஞ்சோண்டு மாவெடு, கொஞ்சம் சின்ன அப்பம் ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணி எனக்கு கொண்டு முதல்ல கொடு, பசிக்குது. அந்த அம்மா மறுப்பு பேசுனாங்களா? ஏற்கனவே சொன்ன 4 நபர்களைப் போல் அமைதியாக இருந்தாங்களா? இல்லை அந்த அம்மா கேவலமாக பேசுனாங்களா? அப்பம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் வீட்டில் இருந்துக்கிட்டாங்களா? இல்லையே, உடனே செஞ்சாங்க. அப்போ யாருக்கு அந்த அப்பம் சொந்தம்? இப்போது கொடுக்கப்பட்ட அப்பம் எலியாவுக்கு சொந்தம், அவ்வளோதான். அதுக்கு முன்பு யாருக்கு சொந்தம்? அந்த தாயாருக்கு தான் சொந்தம். இப்படி தாங்க உலகம். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பணம் பொருள் இருக்குதுன்னா அது அவர்களுடையது. அது மேலே நான் எப்போவுமே யோசிக்கவே கூடாது. இவ்வளோ பணம் இவங்க வச்சுருக்காங்க, ஏன் எனக்கு இவங்க அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. அது எனக்கு வேலையாக அல்ல, சிந்திக்கவே கூடாது. அது எப்படி நான் சிந்திக்கிறது? அது அவருடைய உழைப்பு. அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சக்தியினாலே உழைத்து சம்பாதித்து வைத்திருக்காங்க. அவர் பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக என்ன இவர் நமக்கு உதவியே செய்யலை அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படவே கூடாது. அது அவருக்கு சொந்தமானது. ஒருவேளை அவர் அதில் ஒரு பகுதியை எடுத்து, ஐயா நீங்கள் இதை உங்களுக்காக பயன்படுத்திக்காங்கன்னு கொடுத்தாருன்னா அப்போ தான் அது எனக்கு சொந்தமாகும். அவர் கையில் உள்ள வரை அந்த பொருள் அவருடைய சொந்தம். சரி, எலிசா நடந்து வர்றாரு, தங்கிறதுக்கு இடமே கிடையாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய இடங்களை கொடுத்துருக்கிறார். நான் யாரையுமே புண்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை.
பாருங்கள், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி வர்றாரு. அவர் வெளியே அந்த ஆசாரத்துலேயே உட்கார்ந்துட்டு வெளி திண்ணிலே படுத்துட்டு போகிறாரு. இவர் தேவனுடைய மனுஷன் அல்லவா, நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். இவருக்காக நாம் எதாவது செய்ய வேண்டுமே, நம்ம வீட்டு மேலே மாடியில் மச்சு கட்டலாங்கிறார். பார்த்துக்காங்க, டார்ச் அன்றைக்கி அந்த அம்மா போட்டாங்க. அந்த ஏரியாவில் நடந்து போகிறவர் அங்கே வந்த உடனே அவருக்கு மேலே மாடி கட்டி கட்டில் வாங்கி போட்டு ஒரு விளக்கும் வச்சு மேசையும் வச்சு தங்குவதற்கு தேவையான சௌகரியத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மச்சும் வீடும் அந்த கட்டிலும் அந்த மேசையும் யாருக்கு சொந்தம்? இப்போது எலிசாவுக்கு சொந்தம். கட்டுவதற்கு முன்பாக வீட்டில் உள்ள அனைத்தும் யாருக்கு சொந்தம்? வீட்டு உரிமையாளருக்கு. ஆகினாலும் ஒருவர் ஒன்றையும் நமக்கு செய்யவில்லை என்பதற்காக எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் வருத்தம் கொள்ளக்கூடாது. இவ்வளோ தூரம் நம்ம இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், இவங்க எதுவுமே நம்மளை ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ணலையே அப்படிங்கிற எண்ணமே நமக்குள்ளே வரக்கூடாது. என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் 55 வருஷமாக அந்த மாதிரி எண்ணம் வந்ததே இல்லை. ஒரு தடவை இல்லை, 4 தடவை இல்லை, 5 தடவை போவேன் அவரை பார்க்க. போவேன், இன்முகத்தோடு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் வெறுமனே அங்கே போகிறதில்ல, வெறும் கையில் போக மாட்டேன். பாருங்கள், என் இடத்துல ஒரு புக்லெட் இருக்கிறது. இந்த மாதிரி வேதாகமம் சம்மந்தப்பட்ட ஆக்க உரை எழுதிய புஸ்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு. இது விற்பனைக்கு அல்ல, இதை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது அல்ல. அவங்க வீட்டுக்கு போகும்போது வேத புஸ்தகத்தை அவர்கள் கையில் கொடுத்து, அவங்க பைபிள் இருக்கு வீட்டில் படிப்பாங்க, அதில் யாருமே சொல்ல போகிறதில்ல. இந்த காலையில் நான் ஒரு வீட்டை சந்தித்தேன். கடந்த 2 மாதங்க அவரை பார்க்க முடியல. வெளிநாட்டில் அவருடைய மகன் இருக்கிறார். அங்கு சென்று பேர பிள்ளைகளை பார்த்து விட்டு வருகிறார். அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், மேசையில் வேத புஸ்தகம், அவர் காலையில் எழுந்து வேதத்தை படித்திருக்கிறார் என்பதற்கு அந்த வேத புஸ்தகம் மேசையில் இருக்கிறது தனியாக. அவர் காலையில் எழுந்து வேதத்தை படிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கு, நல்ல சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இந்த ஆக்கவுரை புஸ்தகங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் போகும்போது வெறும் கையில் போக விருப்பமே இல்லை எனக்கு. எப்போவுமே சும்மா போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நிறைய நேரங்களில் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. டசன் மேட், அது வேண்டாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு படிக்கிறதுக்கு முடியறது இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஒருவேளை அவங்க பிஸியாக இருக்கலாம். இது வாங்கி சும்மா அலமாரியில் வைக்கக்கூடாதுங்க, இதை யாராலும் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுங்களே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஓகே, நல்லது. ஏனென்றால் அவர்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தான் செல்கிறேன். பாருங்கள், எலிசா கஷ்டத்தில் இருந்த அந்த தாயாருக்கு எண்ணெயும் மாவும் குறைவில்லாமல் இருந்தது. இன்னொரு இடத்துல எலிசாவிடத்தில் வந்த ஒரு தீர்க்கதரிசியோடைய மனைவி, என் கணவனார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவர் இறந்துட்டாருங்க, கடன் கொஞ்சம் இருக்குது வச்சுட்டு போயிட்டாரு, அதை எங்களால் கட்ட முடியல, என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே கொடுக்குறாரு. என்ன உங்கள் வீட்டில் என்னம்மா இருக்குது? கொஞ்சம் கொடுத்துல ஆயில் இருக்குதுங்க, எண்ணெய் இருக்குதுங்க. ஓகே, நீ போய் என்ன செய்ய, பக்கத்து வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் வாங்கிட்டு வா, வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கதவை சாத்திடு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இரு. அவங்க வீட்டில் இருந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் எடுத்து ஊற்ற ஆரம்பித்த உடனே அது வந்துக்கிட்டே இருக்குது, ஆர்டிஷன் ஊற்று போல். ஆபிரகாம் எங்கு சென்று வேலை செய்தாலும், ஈசாக்கு எங்கு சென்று வேலை செய்தாலும் ஆர்டிஷன் ஊற்றல் அன்றைக்கே உண்டாயிருந்தது. அவர்கள் கிணறு தோண்டும் போது அங்கே கிணற்றிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வெளியே வருவதை கண்டார்கள். நிறைய இடங்களில் வந்தது அவங்களுக்கு. ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. அதுபோல் ஆயில் ஊற்றிக்கொண்டே செய்யப்பட்டது. இனியும் இருக்கிறதா பாத்திரம் என்று அம்மா மகனிடம் கேட்குறாங்க. அம்மா முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, ஆயில் நின்றுச்சு. கொடுத்தாரா? கொடுத்தார். அதைத்தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. சில நேரத்தில் என்ன நினைக்கிறாங்க, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் புஸ்தகம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, எனக்கு படிக்கவே நேரம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நேரம் வரும். தயவு செய்து எனக்கு அன்பானவர்களே, ஒரு நேரம் வரும்.
ஒரு ஆசிரியர் இல்லை, பலர் இருக்காங்க அப்படி. அவர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கேரளாவுக்கு படிக்கிறதுக்காக போயிட்டீங்க, இந்த 15 வருஷமாக எனக்கு படிக்கவே முடியலைங்க, படிக்கிறதுக்கான புஸ்தகங்களே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் இங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு புக்கை மந்த்லி கொண்டு வந்து கொடுப்பீங்க. அப்போ அவர் கட்டாயமாக சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எவ்ரி மந்த் கண்டிப்பாக வரணும், வரும்போதெல்லாம் ஒரு புதிய புக்கை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க. பாருங்கள், புஸ்தகத்துக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது. இந்த புஸ்தகம் ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற இடங்களில் இருக்கின்ற என்னை காட்டிலும் உயர்ந்த வேதாகம விற்பனர்கள் அவர்களுடைய உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எழுதி அதை அச்சடித்து தமிழில் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. சில இடத்துல ஆங்கிலத்திலும் கிடைக்கும். உலகம் எங்கும் இந்த புஸ்தகங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன்? அது ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மக்களுக்கு வேதத்தினுடைய ஆக்க உரை செல்ல வேண்டும். அவர்கள் வேதாகமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வாங்க, வேதத்தை படிப்பாங்க. ஆனால் வேதத்தை படிச்சுட்டு ஏதோ என்னுடைய மண்டையில் இருக்கிற அறிவினால உங்களுக்கு போதிக்கிறதுனால எந்த லாபம் கிடையாது. உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அது என்னுடைய கடமை. உங்களை வழி நடத்தலாம், அது என்னுடைய வேலை. உங்களுக்காக நான் எப்போதும் என்னுடைய இருதயத்திலே அருமையான உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதியும் தாப்பனே, அவர்கள் உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லுவேன். 2ஆம் வருகைக்கு அவர்களை தயார் செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் விட்டுவிடப்படக்கூடாது என்று சொல்லுவேன். ஆசீர்வாதிங்க சொல்லிட்டே இருந்தால் போதுமா? வெறும் ஆசீர்வாதத்தையே சொல்லி அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, அதை எடுத்து கோர்க்கிறது அப்படி அல்ல. தேவனுடைய கற்பனைகளை பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். எகிப்திலே முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் இடையில இருந்து வந்தாங்க வெளியில். அங்கே நிறைய விக்கிரக ஆராதனைகள் இருந்தது, சிலை வணக்கங்கள் இருந்தது. அவைகளிலிருந்து வெளியே வந்தவர்கள் மறுபடியும் அந்த காரியங்களுக்கு திரும்பி செல்லக்கூடாது என்பதற்காக கட்டளை பிரமாணத்தை கொடுக்குறார். 10 கட்டளை பிரமாணத்தை. இந்த 10 கட்டளை நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கை கொண்டார்களா? முதல்லையே உடச்சிட்டாங்க. எப்படி உடச்சாங்க? அங்கே கன்றுக்குட்டி பார்த்துட்டு வந்தவங்க இங்கேயும் கன்றுக்குட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் பொருளாசையினாலே ஜனங்களை கன்றுக்குட்டி வணக்கத்திற்கு அநேகர் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது? ஆரோன் பெரிய ஊழியக்காரன், ஆசீர்ப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கின்ற பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் என்ன பண்ணார்? ஆட்டம் போட வச்சிட்டார். இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி அதான் நடக்குது. ஊழியம் என்கிற போர்வையிலே எங்கே பார்த்தாலும் டான்ஸு. இது எந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்ததுங்க? எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் தொடங்கியது. தட் இஸ் நாட் இந்தியன் கல்ச்சர். இது இந்திய கலாச்சாரம் அல்ல. இது வேதாகமத்திலிருந்து வந்த கலாச்சாரம். சிலை வணக்கங்கள் எங்கிருந்து வந்தது? அதாவது இந்தியன் ஒர்ஷிப் அல்ல அது. இந்தியாவினுடைய தொழுகை அல்ல அது. வேதத்தில் இருந்து வருகிறது. சிலை வணக்கங்கள் கல்லை நடுறாங்க, எண்ணெய் வார்க்கிறாங்க, விட்னஸ் பண்ணுறாங்க. 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக 12 கற்களை நட்டாங்க, சாட்சியாக வச்சுட்டு போகிறாங்க. யாக்கோபு கல்லை நட்டுட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நிறைய இடங்கள் அதானே நடந்திருக்குது. இது நாம் நிறைய நேரங்களில் இந்தியன் கல்ச்சராக நினைக்கிறோம். அல்ல 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 அல்ல. வேதாகமத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க ஏதோ அறியாமையினாலே இப்படி தான் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கற்களை நட்டாங்க. அது இப்போ சிலை வடிவில் மாறி இருக்குது. அவ்வளோதான். நாம் பின்னுக்கு திரும்பி பார்க்க வேண்டும். சீனாய் மலைக்கு திரும்பி பார்க்க வேண்டும். நாம் 10 கட்டளை பிரமாணத்தை திரும்பி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகள்! அதுதானே ஏசாமி சொல்கிறாரு. யோவான் 17:21-23 சொல்கிறார்ல, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் பிதாவே. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டுதல் செய்கிறார் பாருங்கள். அவர் இருக்கும்போது நிறைய காரியங்களை சொன்னார். உயிர் தெழுந்த பிறகு என்ன சொல்கிறாரு? இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். பிதாவே, தெய்வத்துவமாக இருக்கின்ற நாம் ஒன்றாக இருப்பதைப் போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதருக்கு வந்தது. மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு
ஆலோசனை சொல்வதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக ஒரு தேற்றவாளனை அனுப்பினார். இவைகள் எல்லாமே என்ன? தேவனுடைய தற்சொரூபம். நாம் 3 காட் உள்ளவர்கள் அல்ல, 3 தெய்வங்கள் உள்ளவர்கள் அல்ல, மும்மூர்த்திகள் உள்ளவர்கள் அல்ல. 3ஆய் நாம் பிரிக்கவே வேண்டாம். என்றைக்குமே பிதாவினுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அளவில்லாத ஆவியானவர் இருந்தார். செட்டில்டியன் பவர். எத்தனை ஆட்டம் போட்டாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஆராதனை செய்யுங்க, வேண்டாங்கள் ஆடி பாடுறதல்ல, பக்தியோடு ஆராதிப்பது. முதல் நூற்றாண்டு 3000 பேர் கன்வெர்ட் ஆன நேரத்தில் அங்கிருந்து ஜனங்கள் 2-3 முறை ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வீடு அசைந்ததுன்னு வீடு என்ன இடிஞ்சா விழுந்துச்சு. அவர்கள் வல்லமையாக ஜெபம் பண்ணினார்கள் என்பதை அங்கே உவமையாய் நமக்கு காட்டப்படுகிறது. வீடு அசைந்தது. அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கின்ற நாவுகள் வந்து இறங்கினது அவங்களுக்கு, உங்களுக்கு அல்ல.